பட்டான்றது பார்த்தீங்கன்னா ஒரு உரிமை, அதாவது யார் உரிமையாளர் அப்படின்றத சொல்கிறக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் பட்டா. இந்த சிட்டாவும் கிட்டத்தட்ட அதுவும் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் தான். பட் என்னென்னா அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நிலம் யாருடைய அனுபவத்தில் இருக்கிறது, யாருடைய பயன்பாட்டில் இருக்கிறது, எந்த விதமான பயன்பாட்டில் இருக்கிறது அப்படின்றத சொல்கிறது தான் சிட்டா. தலக்கணம் தான் ட்ரம்பிசம். ஸோ எவன் நான் தான் பெரிய ஆள், எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், குடும்பத்தோடு கொடுக்கும்போது அந்த வீட்டில் உள்ள மனைவி இருந்தால் கூட அவங்களுக்கு கூட வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, அவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு சந்தேகம் வரும். வீட்டில் ஒரு பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு சில சந்தேகங்கள் வரும். ஸோ யாராவது ஒன்று சொல்கிறாங்களாம் எல்லாத்தையுமே கோர்வையாக எடுத்துக்கிட்டு ஒரு அட்வொகேட்டை என்கேஜ் பண்ணிக்கணும். இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி வாங்குறோன்னா 10 ப்ராப்பர்ட்டி வாங்க வந்தாங்கன்னா 8 ப்ராப்பர்ட்டி வாங்காதேன்னு சொல்கிறேன். ஏன்பா வாங்காதான்னு சொல்கிறீங்க அப்படின்னா, சார் ஏதோ ஒரு பிரச்சனை கேட்க அந்த பிரச்சனையோட என் வாழ்க்கை இழுத்துட்டு போகிறேன், அந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதுக்கு வேண்டாம், வேற ப்ராப்பர்ட்டி பாரு. அந்த தாய் பத்திரம் இருக்கா அப்படின்றதை பார்க்கணும். தாய் பத்திரம் ஒரு கண்டினியூஸாக இந்த எவ்வளோ தூரம் அந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டுட்டு போகிறாங்களோ, ஒரு 30 வருஷத்துக்குள்ள டிரான்சாக்ஷன் தான் 30 வருஷம். நாங்கள் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா 1889 டாக்குமெண்ட் காமிக்கிறாங்க. வருமுன் காப்போம் நல்லதா, வந்த பின் தவிப்போம்ன்றது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமுன் காப்போம்ன்றது தான் அதுதான் பெரிய நல்ல ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இப்ப நான் வாங்க போறேன், அந்த செல்லர் கிட்ட நான் முதல்ல கேட்க வேண்டியது என்ன சார்? இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் முதல்ல போய் வாங்க போகிறோங்க அப்படிங்கன்னா, முதல்ல வந்து உங்கள் ஃபேமிலியை எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் உங்கள் ஃபேமிலியாக, இப்போ உங்களுக்கு எப்படி நீங்கள் வாங்க போகிற வீடு உங்கள் வீடு வசிக்க போகிற வீடாக தான் பெரும்பாலும் வாங்க போகிறீங்க, ஃப்ளாட்டாக இருக்கலாம், வாங்க போகலாம், ஃபேமிலியாக கூட்டிகிட்டு போங்க. ஓகே. போய் பார்த்தீங்கன்னா உங்கள் 4 பேருக்கும் 4 விதமான அபிப்பிராயம் வரும், 4 பேருக்கு 4 விதமான சந்தேகம் வரும். வீட்டில் சும்மா இருந்தாலும் குளிக்கும் போதும் தூங்கும் போது கூட ஆளுக்கு சந்தேகம், திடீர்னு சந்தேகம் வரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு பிஹெச்டி பண்ணணும். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்ததுலேருந்து வாங்க வர்றதுக்கெல்லாம் என்னென்ன சந்தேகங்கள்லாம் வருதோ அதெல்லாம் 1-2 ரூபா வந்துக்கிட்டு அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணுறதுக்கு என்ன அப்படி இருக்காது இப்படி இருக்காது அப்படின்ற சந்தேகங்கள்லாம் ரூல். உதாரணத்துக்கு இப்போ ப்ராப்பர்ட்டி ஓனர் வைக்கிறவர் வந்து ஒரு ராமசாமி தான் விற்கிறாருன்ற ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வர்றாரு, அவர் தான் ராமசாமியா இல்லை வேற யாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். அப்போ நம்ம இதுக்கு என்ன ரூல் பண்ணுறோம், அப்போ அவருடைய ஆதார் கார்டை கேட்கணும். இப்போ அவருக்கு விற்றவர் யார் விற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு விற்றவர், அப்போ அவருக்கு அந்த உரிமை இருக்கா அப்படின்றது விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ அதுக்கு விற்றவர், அப்போ விற்றது அதுக்கு இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தர் விற்கிறாருன்னா அவருக்கு சொத்து மேலே உரிமை இருக்கா அப்படின்றதுக்கு பார்க்கறதுக்கு அவர்கிட்ட அவர் பேரில் சேல் லீடு இருக்கான்னு பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, அவருக்கு சேல் லீடுக்கு மட்டும் பார்த்தா அதுக்கு மேலே அடுத்த கட்டமாக அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பட்டா இருக்கான்னு பார்க்கணும். பட்டா அப்புறம் சிட்டா, அதுக்கு மேலே அதுக்கு முன்னாடி உள்ள டாக்குமெண்ட்ஸ், அதுக்கு பேர் பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ்பாங்க, தாய் பத்திரம்னு தமிழில் சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, இவருக்கு யார் விற்றாரு, அவருக்கு யார் விற்றாரு, அவருக்கு அப்போ எல்லாமே செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், எல்லா பத்திரங்களும் கரெக்டாக ஒரிஜினலாக அவர்கிட்ட இருந்ததுன்னா அப்போ நமக்கு என்ன வரும், சரி ஓரளவுக்கு ஜெனுவனாக இருக்குது அப்படின்னும். அதுலேயும் சந்தேகம் வரும். அதில் ஒருத்தன் இறந்துருப்பார், அவரோட வாரிசு 4 பேர் 2 பேர் கையெழுத்து போட்டு அடுத்தவங்க விற்றுருப்பாங்க. அப்போ அந்த வாரிசு ஒருத்தர் இறந்துட்டாரு, அவரோட வாரிசுன்ற பேரில் 2 பேர் அவர் 2 பிள்ளைங்க எழுதி வைக்கிறாங்கன்னா, இப்போ நமக்கு அந்த ஆளுக்கு வெறும் 2 பிள்ளை தானா, இன்னும் 4 பிள்ளை இருந்திருப்பாங்களாம். அப்போ நமக்கு அந்த சந்தேகம் வருது. அப்போ என்ன பண்ணும், அப்போ நிறைய விஷயங்கள் அப்படி கூட வருது. ஏமாற்றி என்ன பண்ணுறாங்க, ஒரு அப்பா இருப்பார், பிள்ளைங்க ஏதாவது வெளிநாட்டிலேயே இருப்பாங்க, அந்த 2 பிள்ளை இல்லாமல் போட்டு ஒரு செட்டிங் பண்ணி விற்றுருப்பாங்க. அப்போ நம்ம என்ன கேட்கணும்னா, அவர் இறந்துட்டார் இல்லையா, அவருடைய லீகல் கேர் சர்டிஃபிகேட் கேட்கணும். எப்படி லீகல் கேர் சர்டிஃபிகேட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவர் சொத்து இறந்துட்டாருன்னா அவருக்கு வாரிசு யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாசில்தார் ஆஃபீஸில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா, அவங்கெல்லாம் சேர்ந்து போய் கோர்ட்டில் அப்ளை பண்ணணும், வாரிசு சான்றிதழ் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து விசாரணை பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அதுலேயும் கூட ஏமாத்துகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்காக போயிடணும், அந்த இதுவும் ஜெனூன் தானான்ற ஏதாவது வாய்ப்பு இருந்தால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட, சார் இந்த லீகல் சர்டிஃபிகேட் இந்த 4 பேர் போட்டிருக்காங்க, இவங்க மட்டும்தான் வாரிசாக, வேறு யாரும் வாரிசு இருக்காங்க, கொஞ்சம் அதையும் பக்கத்தில் விசாரிச்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு விஷயங்களையுமே நமக்கு என்னென்ன சந்தேகங்கள் வருது, என்னென்ன இப்போ வந்து நம்ம நினைப்போம், வீட்டிலோட ஆம்பளைங்க நினைப்பாங்க நம்ம தான் சம்பாத்தியம் பண்ணுறோம், நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற நிறைய வந்து அந்த ட்ரம்பிசம்பாங்க, தலக்கணம் தான் ட்ரம்பிசம். ஸோ நான் தான் பெரிய ஆள், எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்,
குடும்பத்தோட கொடுக்கும்போது அந்த வீட்டில் உள்ள மனைவி இருந்தால் கூட அவங்களுக்கு கூட வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, அவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு சந்தேகம் வரும். வீட்டில் ஒரு பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு சில சந்தேகங்கள் வரும். ஸோ யாராவது ஒன்று சொல்கிறாங்களாம் எல்லாத்தையுமே கோர்வையாக எடுத்துக்கிட்டு ஒரு அட்வொகேட்டே என்கேஜ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார்ட்டையும் சொல்கிறது வந்து நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அட்வொகேட்டை கொண்டு போய் காமிச்சு அந்த ப்ராப்பர்ட்டி சரிதானா அப்படின்றதை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அது வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு அந்த லெவலில் ஸ்பெஷலைஸ் பண்ண ஓரளவுக்கு பார்ப்பாங்க. இப்போ நான் என்கிட்ட வர கிளைண்ட்ஸ்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா அது மட்டும் பத்தாதுப்பா, நீங்களும் சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஏன் நீங்களும் சார் எப்படி சார் பார்க்கணும்? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்பேன், இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல ரொம்ப அக்கறை உள்ளவர் நீங்களா அட்வொகேட்டா? உங்கள் அட்வொகேட்ன்றது வந்து அவங்க வந்து ஒன்லி ஒரு ஃபீஸுக்காக செய்யக்கூடியவங்க, ஆனால் அவங்கள விட அக்கறை உள்ளவங்க நீங்கள். லைஃப் டைம் ஒரு லைஃபே வேணும். அப்போ உங்களுக்குன்றது உங்களுக்கு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும், வர வர எல்லாத்தையுமே ரூல் அவுட் பண்ணும். எதுவுமே இல்லை இல்லை இல்லை. இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி வாங்குறோன்னா 10 ப்ராப்பர்ட்டி வாங்க வந்தாங்கன்னா 8 ப்ராப்பர்ட்டி வாங்காதேன்னு சொல்லுவேன். ஓகே, ஏன்பா வாங்காதான் சொல்கிறீங்க அப்படின்னா, சார் ஏதோ ஒரு பிரச்சனை கேட்க அந்த பிரச்சனையோட என் வாழ்க்கை இழுத்துட்டு போகிறேன், அந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதுக்கு வேண்டாம், வேற ப்ராப்பர்ட்டி பாரு அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் கோர்ட்டு கேஸுன்னு ஆயிடுச்சுன்னா அவங்க லைஃப் டைமில் அந்த கேஸ் தீராது, அடுத்த ஜென்ரேஷன் போகும். அது ரொம்ப ஒரு அன்பீரபிள் லாஸாக இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு லிட்டிகேஷனோ எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு இதுக்கு முகாந்தரத்துக்கும் வழி இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் ப்ராப்பராக பெர்ஃபெக்டாக இருக்கிற சொத்தை மட்டும்தான் நம்ம வந்து வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது இல்லாமல் ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி அதில் ஒரு எனக்கு கம்மி விலைக்கு வருது, இதை ரிஸ்க்கை நான் ஹேண்டில் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு நினச்சி வாங்குறதெல்லாம் வந்து அது ஒரு சரியான இது இல்லை. ஏன்னா ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது. சுத்தம் வாங்கணும்னு நம்ம அனுபவிக்கணும், அது இல்லாமல் இருந்ததுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒன்று என்னென்ன நம்ம ஒரு 10 சிம்டம் இருந்ததுன்னா 10 சிம்டம் 10 ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தால் 10 ரிஸ்க் ஃபேக்டரையும் ஒன்று எழுதி அதை எப்படி ரூல் அவுட் பண்ணுறது. சிலர் டாக்குமெண்ட்டில் வராங்க, என்ன பண்ணுறாங்கன்னா, சார் ப்ராப்பர்ட்டி இருக்குது சார், ஆனால் வந்து அதனுடைய டாக்குமெண்ட்டு கரையாரிச்சு போச்சு, காணா போச்சு அப்படின்றாங்க. இப்போ இந்த சொத்தை நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சார் டாக்குமெண்ட் என்ன சார், அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் காப்பி அப்படி அப்ளை பண்ணி டூப்ளிகேட் அப்ளை பண்ணி ஒரு போலீஸில் நாட் ரிசர்வ் சர்டிஃபிகேட் சார் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் என்ன அதுக்குள்ளே ரிஸ்க் என்ன இருக்குது அப்படின்னா, ஒருத்தர் வந்து இன்றைக்குள்ள சட்ட சூழ்நிலையில் அந்த அவருடைய டாக்குமெண்ட்டை ஒருத்தர்கிட்ட கொடுத்து கடன் வாங்கியிருக்கலாம். கடன் வாங்கினா அந்த கடன் அந்த இப்போ வந்து அது மாதிரி மார்க்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, எனக்கு கடன் வேணும் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை கொண்டுட்டு போய் ஒரு மார்வாடிக்கிட்டேயோ இல்லை யார்கிட்டயோ கொடுத்து கடன் வாங்கிட்டு வர, அதுக்கு எந்த விதமான எழுத்துப்பூர்வமாக இருக்காது. இப்போ அவர்கிட்ட டாக்குமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, கரையாரிச்சு போச்சு, இதை காணா போச்சுன்னு சொல்லி டாக்குமெண்ட் சொத்தை வித்துறாரு. நம்ம வீடை கட்டி உட்காந்தப்பறம் அந்த ஆள் டாக்குமெண்ட்டை கொடுத்துக்கிட்டு வருவான். வந்துட்டு என்கிட்ட அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்கிட்ட தான் இருக்குது, இது பேரில் ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அதை கொடுத்து தான் அவனோட நிலைமை இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்றத டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதி வச்சுட்டு எல்லாமே இருக்கான்றதை பார்த்துக்கணும். எல்லாத்துலேயுமே ஏதாவது பிரச்சனை வந்து அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணணும். ரூல் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு எல்லாமே நமக்கு அந்த ஓகே இதில் இந்த பிரச்சனை எல்லாம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம வாங்கலாம். இப்போ நீங்கள் ஆனால் சொன்னது உண்மையிலேயே சிலர் என்ன பண்ணுவோன்னா, அந்த கம்மியான விலைக்கு வருது நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம். அந்த டைமில் வந்துட்டு அதே நேரம் பார்த்தா நம்ம சொத்து வாங்குறதே ஒன்று நம்ம காலத்தில் அனுபவிக்கணும், இல்லை அடுத்த தலைமுறை நம்மளுடைய தலைமுறை அனுபவிக்கணும். ஆனால் சொத்தையும் வாங்கி வச்சுட்டு கூடவே பிரச்சனையும் வச்சுட்டு அவங்க கோர்ட்டுக்கும் அதுக்கும் திரிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ பிரச்சனைலாம் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் ஒன்று அடிச்சுட்டு எதுவுமே பிரச்சனை இல்லைன்னா தைரியமாக ப்ரொசீட் பண்ணலாம். இந்த விஷயங்கள் சொல்லும் போது நீங்கள் சொன்னது இந்த பட்டா, சிட்டா, பேரண்ட் டாக்குமெண்ட் இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? இப்போ பட்டா வச்சிருந்தா அவங்களே ஓனர் ஆயிடுவாங்களா? பட்டா நம்ம பேர்ல இருக்கு அப்படின்னா நம்ம தான் ஓனரா, இல்லை அதுலேயும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சொத்தினோட உரிமைக்காக வந்து ஒருத்தர் இந்த சொத்து எனக்கு சொந்தம் அப்படின்னா அதுக்கு அவருக்கு உரிமை பத்திரம்னா 2 விதம். ஒன்று வந்து பத்திரம், அது இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அவர் பேரில் எழுதுகிற பத்திரம் கிரைய பத்திரம். இன்னொன்று வந்து பட்டான்னு சொல்லுவாங்க. பட்டான்றது வந்து கவர்மெண்டால் கொடுக்கக்கூடிய ஒரு சான்றிதழ். ஸோ இந்த பட்டான்னு சொல்லும் போது வந்தீங்கன்னா இந்த நிலம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு கவர்மெண்ட்டு ரெகக்னைஸ் பண்ணி அவங்க ஒரு கவர்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேட் தான் பட்டா.
பட்டான்னு சொல்லும்போது பட்டா சிட்டான்னு கூட ஒரு டாக்குமெண்ட் வரும். பட்டான்றது பார்த்தீங்கன்னா ஒரு உரிமை, அதாவது யார் உரிமையாளர் அப்படின்றத சொல்றக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் பட்டா. இந்த சிட்டாவும் கிட்டத்தட்ட அதுவும் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் தான். பட் என்னன்னா அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நிலம் யாருடைய அனுபவத்தில் இருக்கிறது, யாருடைய பயன்பாட்டில் இருக்கிறது, எந்த விதமான பயன்பாட்டில் இருக்கிறது அப்படின்றத சொல்றது தான் சிட்டா. ஓகே. பட்டா அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய நிலத்தை வாங்குறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பட்டாவையும் கொடு சிட்டாவையும் கொடுன்னு கேட்போம். ஓகே. பட்டா என்னன்னா பட்டானா யார் ஓனர், அதில் பட்டாவில் என்ன மென்ஷன் இருக்கும், அதனோட சர்வே நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அது என்ன வகையான நிலம், ட்ரை லேண்டா வெட் லேண்டா, அதாவது வந்து விவசாய லேண்ட்லேயே வந்து நெல் அது மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் வந்து நன்சை புன்சை அப்படி தமிழில் சொல்லுவாங்க. ட்ரை லேண்ட் வெட் லேண்டு அந்த மாதிரி எந்த வகைப்பட்ட லேண்டு, அதில் வந்து என்ன விதமான பயன்பாட்டுக்கு பயணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வந்து பயன்பாட்டை பற்றி மென்ஷன் பண்ணுறது சிட்டா. சர்வே நம்பரையும் அந்த லேண்டோட ஓனர்ஷிப்பு எந்த இடத்துல இருக்குது, யார் அதனுடைய இது இருக்குன்றதை குறிப்பிடுறது பட்டா. ஸோ ஒரு விவசாய நிலமாக இருந்தால் நம்ம பட்டாவும் வேணும் சிட்டாவும் வேணும்னு கேட்போம். இதே இது வீட்டு மனையாக இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் பட்டாவாவது வேணும்னு சொல்லுவோம். பட்டான்றது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட். இப்போ இவர் யார் நமக்கு ஓனர்னு சொல்கிறோம், அவர் பேர் யாருக்கிட்ட இருந்து வாங்கினார், அந்த பத்திரம் தான் வந்து கிரைய பத்திரம். அது வாங்கியிருந்தா கிரைய பத்திரம், இல்லை அவருக்கு அவங்க அப்பா செட்டில்மெண்ட் பண்ணியிருந்தா அதுக்கு ஒரு நன்கொடை பத்திரம் அல்லது செட்டில்மெண்ட் பத்திரம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பத்திரங்கள் வேணும். அந்த ரெண்டும் பத்திரம் இல்லாமல் அதுக்கு முன்னாடி உள்ள பத்திரங்கள் தாய் பத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட என்னென்ன டிரான்சாக்ஷன் ஒன்றா நடந்திருக்கு அதெல்லாம் வந்து கேட்கறது தான் வந்து தாய் பத்திரம். அந்த தாய் பத்திரம் இருக்கா அப்படின்றதை பார்க்கணும். தாய் பத்திரம் ஒரு கண்டினியூஸாக எவ்வளோ தூரம் அந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டுட்டு போகிறாங்களோ, ஒரு 30 வருஷத்துக்குள்ள டிரான்சாக்ஷன் இருந்தால் 30 வருஷம். நாங்கள் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா 1889 டாக்குமெண்ட் காமிக்கிறாங்க. ஸோ அந்த பத்திரத்தில் மினிமம் எவ்வளோ இயர்ஸ் இருக்கணும் சார்? குறைஞ்சபட்சம் ஒரு 30 வருஷத்துக்கு உள்ள டாக்குமெண்ட்டாவது கண்டிப்பாக ஒரு கண்டினியூட்டி இருக்கணும். அதாவது எப்படின்னா அது ஒரு கண்டினியூட் செயின் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை சம்மந்தப்பட்ட இவன்ட்டு இவன் தான் அப்படி அந்த கண்டினியூட்டி ஒரு 30 வருஷத்துக்கு இருக்கா, அப்படி இருந்தால் அது நல்லது. நம்ம ஒரு அட்வொகேட்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டாயான்னு தான் கேட்போம். ஒரு 30 வருஷம் 200 வருஷத்துக்கு கொடுத்தான்னு வச்சு ரொம்ப சந்தோஷம் விற்கிறாங்களா சார்? இல்லை, எங்ககிட்ட வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்கிட்ட நான் ஒரு அட்வொகேட்டாக வரும்போது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்டு. எப்படின்னா ஒரு கிளைண்ட் வந்து என்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, அது நல்ல கீழ்ப்பாக்கத்தில் மில்லர்ஸ் ரோட்டில் ஒரு ஃப்ளாட்டு, அதை கொடுத்துட்டு சார் இதை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். கொடுத்துட்டு அது வந்து என்னென்னா அது விலை வந்து அப்போவே வந்து ஒரு 30 ஒரு 70 லட்சம் கிட்ட கூட ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, ஒரு ஃப்ளாட்டு. அதை வந்துட்டு என்ன சொல்கிறாரு, அதை வாங்கிடவா சார் அப்படின்னு கேட்டுட்டு சார் அதில் அவன் வந்து என்ன சொல்கிறான்னா அவன் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்காரன் ஒரு பெரிய லோன் வாங்கியிருக்கான். அவனுக்கு எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டி இருக்குது, அவன் எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டியும் கொடுத்துருக்கான், இதையும் சேர்த்து கொடுத்துருக்கான். ஸோ அவங்ககிட்ட ஒரு 10 கோடி ரூபா லோன் வாங்கியிருக்காங்கன்னா 10 கோடி ரூபாய்க்கு ஒரு 4 ப்ராப்பர்ட்டி கூட 4வது அந்த 5ஆவதா இந்த ப்ராப்பர்ட்டியை சேர்த்து கொடுத்துருக்கான். இப்போ அவனுக்கு கஷ்டம், ஒரு எமர்ஜென்சி, இந்த ப்ராப்பர்ட்டியை 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியை 30 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்கிறான். இப்போ என் கிளைண்ட் என்ன கேட்குறாரு என்னை பார்த்து, சார் இதை நான் வாங்கலாமா, வாங்கக்கூடாது, நீங்கள் வாங்கலான்னு சொல்லுங்கள் சார், உங்களுக்கு 1 லட்ச ரூபா ஃபீஸ் தரேன் சார். அவன் என்கிட்ட இவ்வளோ ஆர்கியூமெண்ட்டாக நீங்கள் வாங்கலான்னு சொல்லுங்கள், நான் 1 லட்ச ரூபா ஃபீஸ் தரேன். எப்படிப்பா சொல்ல முடியும்? எப்பா இது வந்து பேங்கு வந்து நாளை பின்ன அந்த லோனில் அவன் அந்த 4 ப்ராப்பர்ட்டியும் எடுத்துக்கலாம், இதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். அந்த ரிஸ்க்குன்றது இட் கேனாட் பி ரூல்ட் அவுட். இன்றைக்கி நீங்கள் எனக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் அந்த அப்படி ரிஸ்க் வருமா வராதான்றதை நான் ரூல் அவுட் பண்ண முடியாது. அது அன்னைக்கு தான் தெரியும். பேங்க்காரன் அன்றைக்கி வந்து இந்த 4 ப்ராப்பர்ட்டி வேணாம், இந்த ப்ராப்பர்ட்டி தான் விற்பேன் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை விற்றுருவான். சப்போஸ் நாளை பின்ன இந்த கடன் கூடியே போய் எல்லா ப்ராப்பர்ட்டியும் எடுத்தாலும் போயிடும். ஸோ நீங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறது ரிஸ்க் ஃபேக்டர் இருந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒரு அட்வொகேட்டாக நம்ம என்ன சொல்லணும்னா இந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, இதை நான் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் வாங்கக்கூடாது, வாங்காதீங்க, நல்லதில்லை அப்படின்றத சொல்கிறோம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோன்னா இதில் இப்படி இருக்கலாம், இப்படி இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னும் போது நமக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம ஏன் வாங்கணும்? ட்ராப் அவர் வாங்கினாரா விட்டாரா சார்? அப்புறம் வாங்கலை, ஆனால் என்னைக்கே இப்போ அவர் என்னோட பெர்மனன்ட் கிளைண்ட் ஆகிட்டார். ஓகே. ஸோ அது நான் என்ரோல் பண்ணும்போது எனக்கு அப்படி வந்த ஒரு கிளைண்ட்டு. ஸோ ஒரு அட்வொகேட்டுன்னு சொல்லும்போது இந்த ரிஸ்க் ஃபேக்டரை தான் நம்ம சொல்லி இந்த வாங்குறோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு பிரச்சனை உள்ள சொத்தை வேண்டாம்,
நல்ல சொத்தாக வாங்கிட்டு போயிடுவோம், நிம்மதியாக இருப்போம் அப்படின்றது. ஆனால் வாங்கிட்டோம் அப்படின்னா வரலுக்குள்ள தலையை விட்டாச்சு, இனிமேல் நீ எப்படியும் காப்பாற்றினா ஆகணும். அப்போ அதுக்கு வேற பிளான் பி. அப்போ அதுக்கு என்னென்ன எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறது, எப்படி அதுலேருந்து ப்ராப்ளம் வெளியே வர்றது, இல்லை இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். நான் வாங்குறதுக்கு முன்னாடின்னு பார்த்தா அது வருமுன் காப்போம் நல்லதா, வந்த பின் தவிப்போம்ன்றது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருமுன் காப்போம்ன்றது தான், அதுதான் பெரிய நல்ல ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. நான் வந்த பிறகு தவிப்போன்றது அதனால நிறைய பேர் சிலர் நினைக்கிறேன் பார்த்துக்கலாம், ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உள்ளே போன பிறகு தான் தெரியும் இந்த ஈரான் கதை மாதிரி ஆகிடும். மாட்டிக்கிட்ட பிறகு அப்புறம் தவிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்றது அது அதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டா நம்ம ஒரு சேஃபாக இருக்கும். இப்போ ஃப்ளாட்ஸ் வாங்குறோம், இப்போ நிறைய அப்படி தானே சார் ஆயிடுச்சு, மல்டி ஸ்டோரி பில்டிங் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி வாங்கும்போது ஃப்ளாட்ஸ் வாங்குறவங்க மெயினாக என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும்? ஃப்ளாட் வாங்குறாங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதுக்குள்ளே இப்போ இன்றைக்கெலாம் வந்து பெரிய அந்த கேட்டட் கம்யூனிட்டி அப்புறம் அந்த இது அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு பெரிய ஏரியாவை தான் டெவலப் பண்ணுறாங்க. அதில் ஒரு பெரிய ஒரு மாயை கிரியேட் பண்ணுறாங்க.